இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசியிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு பெயர்ச்சி ஆகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 8வது இடமாகிய அஷ்டம குருவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ரிஷப ராசி அப்படிங்கிறது துலாம் ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானம். அப்போ அஷ்டம குருவாக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ அஷ்டம குரு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ அஷ்டம குருவாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய லாங் டைம் கமிட்மெண்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவிருக்குது அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் இது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். அது வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, தொழில் மூலமாகவும் சரி, நிறைய மறைமுகமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.